மக்கள் மத்தியில் இந்த சீமானோட அந்த அரசியல் ஈடுபடுதா? இல்லை, முகத்திரை கிழிஞ்சு போச்சுங்க. அவர் தமிழ் தேசிய முகத்திரை கிழிஞ்சு போச்சு. ஒன்று சீமான் மாதிரி பார்ப்பனியத்துக்காக அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறது ஒரு குரூப்பு, இன்னொன்று சாதியை வச்சுக்கின்னு மருத்துவர் ராமதாஸோ திருமாவளவன் அவர்களோ பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பனியத்தையோ ஆரியத்தையோ எதிர்த்து பேசியிருக்காரா? ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட தமிழர்கள், தொழிற்தமிழர்கள் மேலே எல்லா இடங்களிலும் எல்லா வகையிலான ஒடுக்குமுறையும் நடந்துட்டு, சாதி ஆணவ படுகொலை நடக்குது. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன்றார. அறிஞர் குணா பிறப்பால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவரை போய் நாங்கள் எப்படி தலைவராக ஏற்றுக்கிறது? அந்த மனநிலையில் தான் அவங்க பார்க்குறாங்க. நாம் தமிழர்லாம் சொல்லிட்டு இவர் சொல்லி ஏமாற்றிக்கலாம், அவரை ஏமாற்றிட்டு இருக்கார். ஒரு முறை நம்ம மு.க. ஸ்டாலின் கூட சொன்னார், இல்லை எங்கள் திமுகவில் 90% இந்துக்கள் இருக்காங்க, ஒரிஜினல் இந்து கட்சி நாங்கள் தான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பார்ப்பன எதிர்ப்பு, இந்த மதவாத எதிர்ப்புன்ற தமிழ்நாட்டில் இயல்பாகவே இருக்கிற விஷயம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் வேதியப்பன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம் நாம் தமிழோட ஒரு பிரதான ஒரு கொள்கை. சீமான் தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறார். அதை தாண்டி திருமாவளவன் அவர்களையும் ஐயா ராமதாஸ் அவர்களும் பெரியார் ஸ்தானத்தில் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது பெரியாருக்கு எதிராக இவங்களை முன்னிறுத்தி பேசுனதான் பார்க்க முடியுது. ஏன்னா மருத்துவர் ராமதாஸோ திருமாவளவன் அவர்களோ பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், கொள்கை தலைவராக இன்றைய வரை அவங்கள வச்சுருக்காங்க. அதுக்கு மாற்றாக இவர் பெரியாரை விட இவங்க தான், எங்களுக்கு பெரியார் இவர் தான் சொல்லி அடையாளப்படுத்துறது பாருங்கள். அது பெரியாரை எதுவும் இழிவுபடுத்துறதா நினச்சிட்டு அல்லது பெரியாரை சிறுமைப்படுத்துறதா நினச்சிட்டு இவர் பேசியிருக்கார், அவ்வளவுதான். அல்லது இவருடைய ஆதரவை பெறுவது மருத்துவர் ராமதாஸ் பாமக, இவர் திருமாவளவன் விசிகாவோட ஆதரவை ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பேசின தமிழ் தேசியமெல்லாம் உடஞ்சி போச்சு, முகத்திரை கிழிஞ்சு இன்றைக்கி நிற்கிறார். இதை சரி கட்டுறதுக்காக இப்போ இந்த ஆதரவு சக்திகளாக இவருடைய ஆதரவாளராக இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அப்படி தான் அதை பார்க்கணும். இல்லை, சீமானோட அரசியல் நம்ம எந்த பார்வையில் பார்க்குறது? ஏன்னா ஒரு பக்கம் RSS மேடையில் பாரதியார் பற்றி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் பாமகவோட நிறுவனரை ஒரு தூக்கி பிடிச்சி ஒரு பெரியார் பார்வையில் பார்க்குறாரு, இந்த பக்கம் சிறுபான்மையின் தலைவராக இருக்கிற திருமாவளவனை ஒரு பெரியாரோட பார்வையில் பார்க்குறாரு. இதோட அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, அவர் RSS மேடையில் பேசுகிறாருன்றது ஒரு இயல்பான ஒன்று தாங்க. RSS மேடையில் தான் பேசுவார், அது இயல்பான ஒன்று தான். இவர் தன்னை தகவமைச்சுக்கிற வேலையை இப்போ செஞ்சிட்ருக்கார். அவர் எந்த நிலையில் அந்த இந்துத்துவா அல்லது பார்ப்பன அந்த ஐடியாலஜியிலிருந்து அந்த கருத்தையிலிருந்து தன்னை மாற்றிக்கிறது இல்லை, மாற்றிக்காமல் இவர்களையும் பயன்படுத்துவது, மற்ற தளங்களையும் பயன்படுத்தி அதையும் அங்கேயே RSSோட சித்தாந்தங்களை பேசுகிறது, அந்த வேலை தான் இப்போ சீமான் செஞ்சிட்ருக்காரு. எடுபடுதா மக்கள் மத்தியில் இந்த சீமானோட அந்த அரசியல் எடுபடுதா? இல்லை, முகத்திரை கிழிஞ்சு போச்சுங்க. அவர் தமிழ் தேசிய முகத்திரை கிழிஞ்சு போச்சு. முழுக்க சீமான் பெரிய தலைவர்ன்றதெல்லாம் அணிதல் இல்லை. அது அந்த இறுதிக்கட்ட போரில் தமிழர்கள் கொல்லப்பட்டது, தலைவர் பிரபாகரன் மேலே இருந்த அந்த மரியாதை, அந்த உணர்வுகள், அது இவர் பேசினார். பிரபாகரன் பேசுறாருன்றதான் அந்த இளைஞர் கூட்டங்கள்லாம் பின்னால் போனாங்களே தவிர தனிப்பட்ட சீமானுக்காக வாக்கு சதவீதங்கள் 8% இருக்கின்றாரு. இல்லை, அது ஒரு உண்மைதான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஓட்டெல்லாம் வாங்கினார். வர 2026 தேர்தல் அதை சொல்லி இவர் எந்த தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறாருன்றதை அந்த இளைஞர்கள் நின்றாங்க. இல்லை, அவர் பேசுகிற தமிழ் தேசியம் தான் என்ன? இல்லை, தமிழ் தேசியம்ன்றது இங்கே ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்தது. அது இவர் வர்றதுக்கும் இவர் பேசுறதுக்கு ஒரு சரியான இதாக இருந்தது. இப்போ இவர் பேசுகிறார் தமிழ் தேசியனாவே இதை பெரியாரை திட்டுறது, பெரியாரை கொச்சப்படுத்தி பேசுறது, அல்ல திராவிட எதிர்ப்பு, திராவிடம் தான் நம்ம கெடுத்துட்டாங்க, திராவிடம் தான் நம்ம முன்னேற விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதன் வழியா அதை கூட ஒரு வகையில் சரின்னு அவர் சொல்கிறதுக்கு தரவுகள் வச்சு அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு பதிலாக முழுக்க பார்ப்பனியத்தை ஆரியத்தை எதிர்க்க மாட்டேன்றாரு, தூக்கி பிடிக்கிறாரு, அது வேறு விஷயம். ஆனால் எதிர்த்து எந்த இடத்துலையும் பேசல. இது ஆரிய எதிர்ப்புன்றது இல்லை, அவரோட அரசியலோட பார்வை சரிதானோன்னு தோணுது. ஏன்னா
ஆரிய இடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன், அந்த பழம்பெரும் திராவிடத்தை இடித்து தள்ளுவேன் அப்படின்ற வார்த்தை. தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும், இங்கே தெலுங்கர்கள் மற்ற இதுவங்கெல்லாம் வந்து இங்கே ஆட்சி ஆளுறாங்க, ஆனால் தமிழனுக்கான அந்த பூர்வீக குடிக்கான அந்த அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில் முன்வைக்கிறது வந்து சரிதானே தோணுது. இல்லை, அது சரிதாங்க, அது சரியானது தான். அதனால தான் அந்த 8% ஓட்டெல்லாம் கூட அவர் வாங்கினார். அந்த அந்த வெறுமை இங்கே இருக்குது. அதை நம்ம ஏற்றுதாகணும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழர்கள் ஆணுன்றதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. அது பேசுவதற்கு இவர் சரியானவரான்றது தான் கேள்வி. எப்படி பார்க்குறீங்க? சீமான் சரியானவர் தான் அப்படின்ற, ஏன் உங்க பார்வை அது சரியில்லை? இப்போ திராவிடத்தை இவ்வளவு கடுமையாக எதுக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பனியத்தையோ ஆரியத்தையோ எடுத்து பேசியிருக்காரா? இந்த மண்ணில் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு இப்போ 2000 ஆண்டு காலம் ஏறத்தாழ ஆரியர்கள் வந்து 5000 ஆண்டுன்னு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாதி அமைப்பை இருக்க செய்து இன்றைக்கி மக்களை ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தானே, அது குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இங்கே ஒரு அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக இன்றைக்கி இந்த சாதி இறுக்கம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கி சாதி அப்படியே தானே இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ முற்போக்கு பேசுகிறாலும் சாதி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தான் இன்றைக்கி பயணிச்சிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. மேடை ஏறி வேணால் முற்போக்க சாதி ஒழிப்பு அதெல்லாம் பேசிடுவாங்க. ஆனால் இறங்கி வந்து அவங்க சாதியோடு தான் நிற்க வேண்டியவங்களாக இருக்காங்க. அந்த அளவில் தான் ஒரு சீமானம் இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல தமிழ் தேசியரும் அப்போ இந்த முற்போக்கு முக முடியலை, தமிழ் தேசிய முக முடியலை, சாதிவாதிகளாக தான் இருக்காங்க. ஏன் சீமானை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை உங்களுக்குலாம்? இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, இவங்க தமிழ் தேசியமெல்லாம் நாங்களும் ஏற்றுக்கிறோம். நாங்களும் தமிழ் தேசியர்கள் தான். ஆனால் நாங்கள் இடதுசாரி தமிழ் தேசியர்கள். தோழர் தமிழரசன் புலவர் கலிபெருமொழி வழிபட்ட தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது, ஒரு அறிவியல் பூர்வமான தமிழ் தேசியம் இருக்குது. ஆனால் சீமான் பேசுறது முழுக்க சனாதன சங்கி தமிழ் தேசியம். இதை உலகி மக்களை பிளவுபடுத்துகிற பார்க்குறீங்க. சங்கி தமிழ் தேசியமும் உங்கள் தமிழ் தேசியத்தை எப்படி பிரித்து பார்க்குறீங்க? உழைக்கும் மக்கள் ஒன்று சேர விடாமல் இங்கே ஒரு காரணி இருக்குது, சாதின்ற காரணி இருக்குது. அதை வந்து குடிகள்னு சொல்லி நம்ம பெருமை பேசிக்கலாம். அப்போ தமிழர் ஒன்று எப்படி, எந்த தமிழர் ஒன்றாவான்? ஒரு பக்கம் ஊரும் தெரியும் அடிச்சுட்டு நிற்கிறான், 2 பேரும் தமிழ் பேசுகிறவன், வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க கிடையாது. இவங்களை எப்படி நீங்கள் ஒன்றுபடுத்த போகிறீங்க? தமிழ் தேசியர்களா தமிழர்களா எப்படி ஒன்றுபடுத்த போகிறீங்க? என் பூர்வ குடியும் தானே பேசுகிறாரு, என் அப்பன் அதை தான் அந்த சொந்த உணர்வோடு தானே பேசுகிறாரு. இல்லை, அது பார்த்தீங்களா, அவர் குடிதேசின்றார். நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள் குடிதேசின்னு கொண்டு வந்துட்டாங்க. அண்மையில் நான் கூட ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார், தோழர் சாதியெல்லாம் இருக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் தமிழர்களாக இருப்போம். சாதி வந்து இந்த தீண்டாமை மட்டும் இருக்கக்கூடாது, மற்றபடி எல்லாம் சமமாக பார்க்குற பார்வை இருக்கணும், சாதி இருக்கணும், அது ஒரு கலாச்சாரம் அப்படின்ற அந்த மாதிரி மனநிலைக்கு இன்றைக்கி வளர்த்திருக்காங்க. அதில் சீமானுடைய பங்குன்றது பெரிய பங்கு. இல்லை, இவ்வளவு நடக்குதுங்களே. இவர் வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மழை கலந்தாங்க. இந்த தமிழ் அவங்க தமிழர்கள் தான், தொழில்தமிழர்கள், தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதை பற்றி எதுவும் பேசலை இவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட தமிழர்கள், தொழில்தமிழர்கள் மேலே எல்லா இடங்களிலும் எல்லா வகையிலான ஒடுக்குமுறை நடந்துட்டு, சாதி ஆணவ படுகொலை நடக்குது. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன்றார, அதெல்லாம் கண்டிக்கலாம். அவரு தமிழர்கள் தானே, அது பூர்வகுடி தமிழர்களாச்சே, அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதோ அவங்க அடக்குமுறைக்கு ஆளாகிற போது பேசணும்ல சீமான். இதுவரையும் பேசலையே. அது குடிபெருமை பேசுகிறார். 2 குடி இருக்குது, அவருக்கு தனியாக வேற ஒரு குடி இருக்கிறதா ஒரு செய்தி நாங்களே பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். ஆனால் சாதி குடின்னு சொல்லி பெருமைப்படுத்துகிறார். இவங்க கிட்ட இருக்க இந்த இன்னொரு மனநோய், இந்த சாதி நோய் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏறத்தாழ 80களில் திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு ஒரு முழக்கத்தை வச்சார் பெங்களூர் குணா. அந்த முழக்கத்தை தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கே கூட அவருக்கு ஒரு இடதுசாரி பேரவையோட தான் அந்த முழக்கத்தை கூட வைக்கிறார். ஆனால் இவர்கள் அதை சுத்தமாக கடந்து வந்துட்டாங்களே. இவங்க ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கி அறிஞர் குணாவை தங்களுடைய மூதாதையரை குருவா இவங்க தமிழ் தேச வழிகாட்டியை கொண்டாடணும்ல. இப்போ அண்மையில் கூட ராவண வளையொலியுடைய தோழர் ராவணன் ஏகலைவன், அவர் இப்போ அறிஞர் குணாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறார். அதில் நம்ம தமிழிலிருந்து இவர் பேரறிஞர் மணியரசன், சீமான் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிறாங்க. அதில் தெளிவுபடுத்தினார் அறிஞர் குணா. இப்போ குடி தேசியம் என்பது சாதி தேசியம், இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, தமிழர்களை ஒன்றுபட விடாது. அவங்கள மேடையில் வச்சு அவங்க முன்னால் தான் பேசினார். ஆக இவங்க அறிஞர் குணா வந்து பிறப்பால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவரை போய் நாங்கள் எப்படி தலைவராக ஏற்றுக்கிறது, அந்த மனநிலையில் தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்களை விட வேகமாக பேசி கடுமையான நெருக்கடிக்கு ஆளானவர் அறிஞர் குணா.
இவங்க சொல்கிற இந்த திராவிட தேசிய நீங்க குறிப்பா சீமானை பத்தி பேசும்போது சீமான் ஒரு சாதிய ஆணவவாதியா அப்படி பாக்குறீங்களா? சாதி வெறியனா தாங்க பார்க்குறாங்க. அவர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தான் பார்க்கப்படுறார். நாம் தமிழர்லாம் சொல்லிட்டு இவர் சொல்லி ஏமாற்றிக்கலாம், அவரை ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவருக்கு பின்புலத்தில் இருக்க அத்தனை பேரும் அவர் சமூகம் சார்ந்தவர்கள். அப்படி தான் அவரை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அவர் அமைப்பில் எத்தனை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு, முன்னிலையில் வச்சிருக்காரு. மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரே ஒரு காளியமாக இருந்தால் அவங்களே அனுப்பிச்சி விட்டாரு. பிரதிநிதித்துவம் என்ன இருக்குது? மற்ற தமிழ் சாதிகளுக்கு, அவங்க சொல்கிற தமிழ் குடிகளுக்கு எத்தனை முன்னணி பொறுப்பில் வச்சுருங்க? சாட்டை துரைமுருகனார். அப்போ இதெல்லாம் பாருங்க, நீங்கள் ஒரு செயல்பாடுகள் நடைமுறைகள் எல்லாம் பார்த்தீங்களா, முழுக்க அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ சீமான் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் நிலைப்பாட்டை தன்னை காட்டிக்கலைனாலும் அவர் பாஜக தான் குறிப்பிடுங்க. பாஜக மட்டும் இல்லைங்க, முழுக்க ஆர்எஸ்எஸோட செயல் திட்டத்தை இங்கே செஞ்சிட்ருக்காரு. அவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்டை செஞ்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆகுறது, அவர் என்ஜிஓ மாதிரி. குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்களேன். இல்லை, இந்த மாதிரி முழுக்க இப்போ மேடையேறி பார்ப்பன கடப்பறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன்றார், பெரியாரை கொலை பண்ணுறார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஏற்கனவே பாவேந்தர் தான் சொல்லுவார், மானங்கெடுப்பாறை அறிவை தடுப்பாறை மண்ணோடு பெயர்த்த கடப்பாறைன்னு பெரியாரை சொல்லுவார். இப்போ வந்து நான் ஆரிய பார்ப்பன கடப்பாறை கொண்டு வந்து பெரியார் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. பெரியார் அப்படியே ஏற்றுக்கணுன்ட்டாலும் என் பெரியாரே எனக்கு சொல்ல, நான் சொல்கிறது சரின்னு பட்டா எடுத்துக்கணும், சிந்திச்சு செயல்படுன்றதான் பெரியார் சொல்லியிருக்கார். நான் சொல்கிறேன் அதை அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படின்றலாம் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இவர் அப்படி சொல்லலையே, முழுக்க அவதூறு பண்ணுற வேலையை செஞ்சுருக்கார். தமிழ் தேசியம் என்ற பேரில் பார்ப்பனியத்துக்கு சேவை செய்கிறார். தமிழ் தேசியமே கிடையாது. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருந்திருக்காங்க. இவருக்கு முன்னோடியெல்லாம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் அண்ணா ஆரியமாயின்னு எழுதினார். பார்ப்பனரோ ஆர்எஸ்எஸ்காரனு கூட கொதிச்சு வெளியே வரல, உடனே எழுதினார் பி ராமமூர்த்தி, ஆரியமாய திராவிட மாயான்னு எழுதினார். அப்போ காலந்தொட்டு இந்த பார்ப்பனியத்தை ஆரியத்தை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் எல்லா தளங்களில் இருந்துட்டு இருக்கு. அதை தான் இன்னைக்கு பெரியார் செஞ்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியலில் சீமான், விஜய் இவங்கெல்லாம் ஒரு திராவிட எதிர்ப்பாளிகளாக பார்க்கப்படுது. இல்லை, விஜய் வந்து திராவிட எதிர்ப்பாளரை காட்டிக்கலைங்களே, பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை தலைவர்களாக வச்சுக்கிறாரு இல்லை. அவர் எங்கேயும் திராவிட அஞ்சலை அம்மையோர்லாம் வைக்கிறாரு இல்லை. அதனால் அவர் திராவிட எதிர்ப்பாளரை பார்க்க முடியாது. திமுக எதிர்ப்பாளர் வேணா சொல்லலாம். திமுக எதிர்க்கிறாருன்றது உண்மை. திராவிடம் என்பது திமுக மட்டும் கிடையாது, அது ஒரு நிலப்பரப்போட இதுதானே தவிர எந்த கட்சிக்குமான பெயரெல்லாம் கிடையாது. ஒரு இனக்குழுவோட பெயர், அது அவ்வளோதான். ஒரு நிலப்பரப்பு அன்னைக்கு இருந்த திராவிட நாடுன்றது வேற. அதை சென்னை மாகாணத்தை பிரசிடென்சி திராவிடம்ன்றது, இந்த 5 மொழி பேசுகிற கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, இந்த மொழிகள் பேசுகிற பகுதி திராவிடர்கள் சொல்கிறாங்க. அதில் திராவிடம்னாவே தமிழ்ன்ற ஒரு கார்டுவெல் ஆய்வுலையும் சொல்கிறார், தமிழ் தான் திருச்சி இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திராவிடம்ன்றது தமிழ்ன்றதா பார்க்கணும். நாம் திராவிடம்ன்றது அவங்க தமிழரை எதுக்கிறதா தான் அர்த்தம். அப்போ விஜயை ஏற்றுப்பீங்க, சீமானை ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை, ஏற்றுக்கிறதுன்றது இல்லைங்க, அவர் எதுக்கலன்றோம். திராவிட எதிர்ப்பை அவர் காட்டிக்கலை, திராவிட எதிர்ப்பை அவர் வைக்கலை. சீமான் வெளிப்படையாக திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு. ஆனால் விஜய் அந்த பார்ப்பன எதிர்ப்பை காட்டலையே. சீமான் ஒரு போல தானே விஜய். அது அவர்கிட்ட அந்த சிக்கல் இருக்குது. இப்போ எந்த திமுக பார்ப்பன எதிர்ப்பு கிடையாது இல்லைங்க. நாம் பேசுகிற திராவிட கட்சிகளே பார்ப்பன எதிர்ப்புன்றது கிடையாது. நீ திமுக பார்ப்பன எதிர்ப்பு கட்சியை பார்க்க முடியாது. திமுகவே ஒரு பார்ப்பன ஆதரவு நிலையில் தானே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமானவங்களாக தான் இருக்காங்க. ஒரு முறை நம்ம மு.க. ஸ்டாலின் கூட சொன்னார் இல்லை, எங்கள் திமுகவில் வந்து 90% இந்துக்கள் இருக்காங்க, ஒரிஜினல் இந்து கட்சி நாங்கள் தான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்புனால அவங்கள சொல்ல முடியுது. கட்சியில் திராவிடம்னு வச்சுருக்காங்களே தவிர முழுக்க அவங்களெல்லாம் திராவிட அமைப்பு சித்தாந்தம் தான் புரியல. அதாவது சீமான் சொல்கிற தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் தேசியத்தை சொல்கிறாரு. அதே திராவிட கழகங்கள் இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எல்லாமே இந்துக்கள் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. பார்ப்பன இந்துக்கள் வேறு, தமிழ்நாட்டு இந்துக்கள் வேறுகள் என்ற மாதிரி பேசுகிறாங்க. இது நம்ம எப்படி பார்க்குறது இந்த பார்வையை? இல்லை, இயல்பாகவே இவர் வந்து அப்படி தான் நிற்கிறார். இங்கே யாரும் ஏன்னா பார்ப்பனியம்ன்றது இன்னைக்கு இந்துன்றது பார்ப்பனியம் ஒரு கட்டமைப்பாக உருவாயிடுச்சு, ஒரு நிறுவனமாக இருக்குங்க, ஒரு அரசு நிறுவனமாக மாறி போச்சு. இன்னைக்கு மேலே டெல்லியில் ஆள்றவங்க யார்? காங்கிரஸ் இருக்கும்போதாக இருக்கட்டும், இன்றைக்கு பிஜேபியாக இருக்கட்டும், யார் இருக்கிறாங்க அதிகப்படியாக? இந்தியானாவே முடிஞ்சு போச்சு. இந்தியானாவே அந்த பார்ப்பன கட்டமைப்பு பண்ணுற மாதிரி தான், அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ மேலே யார் இருக்கிறான்? அதிகாரத்தில் வரவங்க யாராக இருக்கிறான்? இன்றைக்கி மோடி ஒரு பிற்படுத்த இதாக கூட இருக்கலாம், ஆனால் பின்னால் இருந்து இயக்கிறவங்க யார்? காங்கிரஸுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் இருக்கானே.
அதனால் இவங்க எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. தேசிய இனங்களுடைய உரிமைகளுக்கு, மாநில உரிமைகளுக்கு எதிரானவர்களா இன்றைக்கி இங்கே ஆட்சி நடத்த முடியலைன்ற ஒரு செய்தி இருக்குங்க. டெல்லி மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக இங்கே ஆட்சி சட்டத்துக்கு உட்பட்டு கூட ஒன்றிய அரசை பகைக்காமல் இங்கே ஆட்சி நடத்த முடியாத சூழல் இருக்குது. அது அரசு ஆட்சி அமைப்புக்குள்ளே இருக்கிற சிக்கல். ஆனால் ஒரு கட்சி கூட நீங்கள் நடத்த முடியாதுங்களா? டெல்லிக்காரனை பகைச்சிட்டு அது காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் அனுசரித்து இங்கே கட்சி நடத்தணும். இன்றைக்கி தீர்மானிக்கிறவன் இப்போ அதிமுக, பாமக, மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும், தீர்மானிக்கிறவன் பிஜேபியால் இருக்கான். இங்கே கட்சி யார் எப்படி கட்சி நடத்தும், யார் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறவனே தீர்மானிக்கிறவன் டெல்லியில் உட்காந்துட்டு பண்ணுறான். நேரம் இங்கே அவங்க குடும்ப பிரச்சனை இவங்கெல்லாம் பேசிட்டு, இது உட்கட்சி பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி அது. இவன் அண்ணன் தம்பி உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இங்கே கட்சிக்குள்ள பிரச்சனை நேரம் டெல்லிக்கு பிளைட் பிடிச்சல போகிறான். அவங்கள பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சுதந்திரமாக வந்து ஒரு கட்சி கூட உங்களால் நடத்த முடியும். இவங்க எந்த ஆட்சி நடத்த முடியும்? இல்லை, உங்கள் சுயநிர்ணய உரிமைன்றதே கிடையாதுங்களே. உங்கள் குற்றச்சாட்டு சீமான் வந்து பாஜக நிழலாக தான் இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நீண்ட காலமாக அவர் தனித்து தான், பல வருடங்களாச்சு அவர் அரசியலுக்கு வந்து தனித்து தான் போட்டிடுறாரு. யார் கூட்டணும் கூட்டணி வைக்கல. ஆனால் தனி பார்வை அவரோட இதுவே ஒரு தனிப்பெரும்பான்மையோடு அந்த 8% வாக்குகளோடு தான் கூடி தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு தேர்தலும் அங்கீகாரம் வாங்குற. அப்படி நீங்க சொல்ற அந்த பாஜக நிழல்னா அவர் இந்நேரம் பாஜகவில் இணைந்தோ இல்லை பாஜகவோட கூட்டணி இணைந்தோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாமே. இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சிக்கலை பார்ப்பன எதிர்ப்பு, இந்த பாஜக இந்த மதவாத எதிர்ப்புன்ற தமிழ்நாட்டில் இயல்பாகவே இருக்கிற விஷயம். அது பெரியார் இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் அதுக்கான பங்களிப்பு பெரிய அளவுக்கு செஞ்சுருக்காங்க, அந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எதுக்காமல் இங்கே அவங்களுக்கு நேரடியாக ஒரு ஆதரவு, ஒரு அரசியல் இங்கே யாராலும் பேச முடியாதுன்ற சூழ்நிலை உருவாயாச்சு. அதை கணக்கில் வச்சுட்டு ஒரு பார்ப்பன எதிர்ப்பை பேசாமல் நேரடியாக பேச முடியாதுன்றனால இல்லை ஆதரவாகவும் பேச முடியாது. ஆக இந்த நிலைப்பாட்டை அவர் வைக்கிற ஆதரவாக பேசி அவர் இங்கே ஒன்றும் செய்ய முடியாததுனால தமிழ் தேசி என்ற போர்வையில் அன்னைக்கு இருந்த அந்த எழுச்சி, பிரபாகரன் என்ற அந்த பேரோட இது இருக்குது பாருங்கள், ஆளுமை, அதை அறுவடை பண்ணியிருக்கார். இப்போ அது அவரே போட்டு உடச்சிக்கினார். இப்போ வர 2026 தேர்தல் எவ்வளவு வளர்ந்துருக்காருன்றதெல்லாம் காட்டும். 26க்கு பிறகு ஒரு அரசியல் எப்படி இருக்க போராடுறது மேவுக்கு பிறகு நாமளே பார்ப்போம். அதை பற்றி விரிவாக விவாதிப்போம். ஒரு கொள்கையை சொல்கிறீங்க, உங்களுக்கான திட்டம் என்ன இருக்குது? ஒரு கட்சினா ஒரு நோக்கம், திட்டம் இதெல்லாம் இருக்கணும் இல்லை? அது சொல்லுங்கள், வெளிப்படையாக அதை சொல்லுங்கள். இதுவரை என்ன தமிழரை எப்படி ஆளுவீங்க? எப்படி ஆண்ட போகிறீங்க? நீங்கள் டெல்லிக்காரன் விட்டுருவோம், நம்ம சுதந்திரத்துக்கு ஆள்றதுக்கு உங்களுக்கு டெல்லிக்காரன் விட்டுருவாங்களா? எப்படி தமிழராக நீங்கள் எப்படி ஆண்டுருவீங்க? இந்த அரசியலமைப்பு இதுக்கு இந்த முறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஆட்சி நடத்த முடியும். நீங்களே பாருங்கள், கடந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் முதலமைச்சராக அண்ணாவாலே முடியலைங்க. அண்ணாவாலே முடியல. திராவிட நாடுனார், கடைசியில் மாநில சுயாட்சினார். எங்கே வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிது? கையேந்தி நிற்கிற ஒவ்வொன்றுக்கும் கையேந்த வேண்டியதாக இருக்குது. அவன் சொல்கிறத கை கட்டி கேட்டுக்க வேண்டிய நிலை தான் அது. தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அது எந்த யாரோட ஆட்சியாக இருக்கட்டும் முடியல. இன்றைக்கி அவன் சொல்கிற திட்டங்களை நம்ம செயல்படுத்த வேண்டிய நிலையில் தானே இருக்கிறோம். இந்த அமைப்பு முறை ஒரு எப்படி ஒரு தனி இதை பண்ணி என்ன இவர் சுயநிர்ணய உரிமை பற்றி சொல்கிறாரா, இல்லை தமிழ்நாடு விடுதலை பற்றி பேசுகிறாரா? இவருடைய திட்டம், செயல் திட்டம் என்ன? இவர் வந்து எதை செய்ய போகிறாருன்றதான் நம்ம கேட்குறோம். அது வச்சார். இந்த தமிழ் தேசியம் இன்றைக்கி இவர் முன்னெடுக்கலை. 80களிலிருந்தே இது ஒரு பக்கம் அறிஞர் குணா திராவிடத்தால் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிச்சார், வந்தார். இன்றைக்கி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு சரியான சாதி ஒழிப்புன்ற பார்வைக்கு வந்திருக்கார். தமிழர் வந்து சாதியாக இருந்துட்டு ஒரு தமிழ் தேசியத்தை அடைய முடியாது, தமிழர் ஒற்றுமை வராதுன்றதால திராவிடத்தால் வீழ்ந்தோம் முழக்கம் வச்ச குணா அவர்கள் இன்றைக்கி அந்த நிலைக்கு வந்து நிற்கிறார். இவங்கெல்லாம் உண்மையிலேயே அவரை தலைவரை, கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும். இவ்வளோ நாள் சாதி ரீதியாக அவரை வந்து பேசுறத கூட இவங்கெல்லாம் மறுக்கிறாங்க. ஏன் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க? தமிழ் தேசியத்திலே இப்போ பல நிலை வகையராக இருக்காங்க. இவங்க வகையரெல்லாம் ஒன்று சீமான் மாதிரி பார்ப்பனியத்துக்காக அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறது ஒரு குரூப்பு. இன்னொன்று சாதியை வச்சுக்கின்னு நாம தான் தமிழர்கள், நம்ம ஜாதி தான் ஆண்ட பரம்பரை, நம்ம தான் தமிழ் சாதி அப்படின்னு தமிழரசு மேலே கூட கூடுதலாக சொல்லிக்கிறது. இப்படி சொல்லி தங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாள அரசியலுக்காக தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் யாரை தான் உண்மையான தமிழ் தேசியவாதியாக பார்க்கணும்? இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. யாரா சொல்லுங்க பட்டியலில்? 80களிலே இப்போ ஒரு கலிய பெருமாள், தோழர் தமிழரசன், இவங்கெல்லாம் சிறையிலே ஒரு அன்றைக்கு இருந்து கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைமையில் இயங்கிய மக்கள் நீதி கட்சியில் சிறையிலே ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க. தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நம்ம கொண்டு வரணும், மார்க்சிய லெனினை வரையறல், லெனின் அதை தெளிவாக வரையறுத்திருக்கார். அது மாதிரி பல நாடுகள் ஏற்கனவே போயிருக்கு. மார்க்ஸ்லேருந்து சொல்கிறாரு. அது
பல நாடுகள் உடஞ்சி தனி நாடாக போயிருக்காங்க. அதையெல்லாம் குறிப்பிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த வழியில் இவங்க சிறைக்குள்ளேயே அந்த கட்சியோடைய விவாதம் வருது. உங்களுக்கு சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு 84களில் வந்து தனி அமைப்பை உருவாக்குறாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை, ஈழத்தமிழர் தமிழீழ ஆதரவு மாநாட்டு 2 நாள் நடத்துகிறாங்க. கடலூர் மாவட்டம் பெண்ணடத்தில் ஒரு தமிழரசன், அதில் பெருஞ்சத்தனார், மிக முக்கியமான தமிழர் நிலங்கள் அறிஞர் குணாவும் அதில் கலந்துக்கிறார். அவர் ஒரு அறிக்கை வைக்கிறார். இவங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, அவங்களும் தமிழரசன் வழி வந்தவங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அந்த மாநாட்டில் அதை தான் வலியுறுத்துறாங்க. ஆனால் இவர் குணாவோட அறிக்கையை அவங்க வைக்க மறுக்கிறாங்க. ரொம்ப ஆழமாக திராவிடத்தை இருக்கிறது, தமிழ் தேசியம்னாவே திராவிடத்தை அவர் அப்போ ஒரு கடுமையான திராவிட எதிர்ப்பாளராக இருக்கிறார். அதனால் அதை மறுக்கிறாங்க. பின்னால் அந்த மாநாட்டில் இவங்க கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைமையில் இருந்த மக்கள் இது குழு வந்து பெரிய போஸ்டரை ஓட்டுறாங்க, பெரிய பிரச்சனை நடக்குது. அந்தளவுக்கு 84லிருந்தே இங்கே அதுக்கு பிறகு தான் தெரியும் உங்களுக்கு தமிழரசன் வந்து படையை கட்டினார், தமிழ்நாடு விடுதலை படையை கட்டினாங்க, கட்சி வெகுஜன அமைப்புகளை கட்டினாங்க, மக்கள் திரள் அமைப்பு மக்களோட நின்று போராடினாங்க. 86களில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் தலைமுறை இயங்குற அளவுக்கு அந்த இயக்கம் பலமாக இருந்தது. அந்த மருதையாற்று பாலம் குண்டுவெடிப்பு, குடமுருட்டி, அதாவது மக்களுக்காக மக்களை அழிக்கணும், மக்களை கொல்லணுன்ற திட்டத்தில் அவங்க அந்த இதெல்லாம் வைக்கணும். அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படின்றத செய்கிறாங்க. பின்னாளில் வந்து இந்த கிருஷ்ணராஜ காவேரி நீர் பிரச்சனை இருக்குல்ல, அதில் கர்நாடகா வந்து கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டி வச்சு நீரை தேக்கி வச்சுட்டு தான் நம்மளுக்கு விட மாட்டேன்றான். அதை உடைக்கணுன்ற திட்டத்தில் தான் பொன்பரப்பி வங்கி பறிமுதல் நடவடிக்கையில் இறங்குறாரு. அப்போ ஒரு தெளிவான திட்டத்தோட, அதுவும் ஒரு இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தமிழரசன் முன் வச்ச அறிக்கை மீன் சுருட்டி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. தமிழ் சாதி ஒழிப்பின் தேவை தமிழக விடுதலையும் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல். இது ஒரு சின்ன குறுநூல் தான், ஒரு 50 பக்கம் தான் இருக்கும். மிகப்பெரிய ஆய்வை அவர் முன்னெடுத்திருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? சாதி ஒழிப்பு என்னன்ற தமிழ்நாடு விடுதலைக்கு அவர் வச்சது விடுதலை. இவங்க சொல்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகிற கனவெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் ஆகலாம் எதுவும் நடக்காது. ஆனால் தமிழரசு ஒரு வரையறையை வச்சு தான் முழுக்க சொல்கிறார். இங்கே வந்து சாதி சிக்கல் பெருசாக இருக்குது, அதனால சாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழ்நாடு விடுதலை கிடையாது. அவர் பேசுனது தமிழ் தேசியம் தான், அது தமிழ்நாடு விடுதலைக்கான தமிழ் தேசியம். ஆனால் இவங்க பேசுறது முதலமைச்சர் ஆகிறதுக்கான பார்ப்பனியத்தோட கைப்பிள்ளையாக இருக்கிற இவங்க வந்து அந்த கனவுல செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்கிறார் இவர் அம்பேத்கர் பெரியாரோட ஆய்வுகளை முழுக்க இந்த நூலில் வைக்கிறார். அம்பேத்கர் சாதி ஒழிப்புக்கு வச்சு திட்டங்களை இவர் ஆய்வு பண்ணுறார். அதில் நிறைய உண்மைகளையும் எடுத்துக்கிறார். மார்க்ஸ் என்ன சொன்னார்ன்றதே சொல்கிறார். சாதி ஒழிப்புன்றது இங்கே ஏதோ திடீர்னு தமிழராக ஒன்றுபட முடியாதுன்றது, சாதி அது தடையாக இருக்குன்றதை தெளிவுபடுத்துகிறார். சாதியாக இருக்கிறவன் தமிழனாக இணைய முடியாது அப்படின்றத தெளிவாக வைக்கிறார். அப்போ சாதியின் நிலை இங்கே வந்து அகமனை முறை தான் சாதியை பாதுகாக்கிறது, அகமனை முறை, உள்சாதிக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறன்றது அதுதான் அது இருக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அதையெல்லாம் எடுத்து கோட் பண்ணுறார். அது சரிதான்றார். அது இங்கே மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் இருந்தது. இங்கிலாந்தில் இந்த சாதி முறை இருந்தது. சாதி முறையில் சாதி குழுக்களை வேலை செய்கிற வேலையின் அடிப்படையில் இந்த பிரிவினைகள் இருந்தது. அந்த அளவில் அங்கேயும் அகமன முறை இருந்தது. அகமனன்னா அந்த தொழில் முறையில் அந்த தொழில் சேரும் அந்த பிரிவுக்குள்ளார தான் திருமணம் பண்ணிக்கணும், அது மீறி பண்ண தூக்கு தண்டனை என்ற அளவுக்கு இங்கிலாந்தில் இருந்திருக்கு அப்படின்ற மார்க்ஸோட ஆய்வையெல்லாம் எடுத்து வைக்கிறார். அப்போ தமிழ்நாடு விடுதலை என்றதுக்கு சாதி ஒழிப்பு முன் நிபந்தனையாக இருக்குது. அது சாதி ஒழிப்பு இல்லாமல் இங்கே தமிழ்நாடு விடுதலை சாத்தியம் இல்லைன்றது தான் தோழர் தமிழரசன் காட்டிய வழி, அவருடைய அறிக்கை, அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழரசன் பேரை சொல்கிறது, புலவர் கலியபெருமாளை பேரை சொல்லிக்கிறது, செயல்பாடுகளில் வந்து தங்களை சங்கிகளாக முன்னிறுத்துறது. நான் ஒரு சீமான் மட்டும் இல்லை, நிறைய சீமான்கள் இருக்காங்க, நிறைய சீமான்கள், நிறைய குழுக்களாக பேர் தமிழ் தேசியம் என்ற பேரில் தமிழ் தேசியம் பேசுகிறவங்ககிட்ட இந்த சிக்கல் இருக்குது. சாதியவாதிகளாக தான் இருக்கான், அதான் இடதுசாரிகளாக அவங்க காட்டிக்குவாங்க. ஆனால் இப்போ வெளியே பார்த்தீங்களா ஒரு பெரிய கூட்டமைப்பு, அது ஒரு தனி நிகழ்வாகவே நான் பண்ணலான்ட்டு கூட இருக்கேன். அப்போ ஏன் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அமைதியாக இருக்க காரணம் என்ன? ஏன் அமைதியாக இருக்காங்க? நீங்கள் சொல்கிற இந்த சீமானாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதியவாத தமிழ் தேசியமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும்போது ஏன் உண்மையான தொண்டர், அதை தமிழ் வழி வர அந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தொண்டர்கள், அதை நேசிக்கிற வழி வந்த அவங்களாம் ஏன் அமைதியாக இருக்காங்க? இல்லை, அதுக்கு ஏற்கனவே செயல்பட்ட தமிழ்நாடு விடுதலை படை தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. தமிழ்நாடு மீட்சி படை தடை செய்யப்பட்ட அமைப்பு. இவங்கெல்லாம் உண்மையாகவே இந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு
கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறவங்களா பார்த்து பயப்படுறவங்களா இருக்காங்க. இவங்க பிரச்சனை இல்லை, அவன் எது பேசுனாலும் பிரச்சனை இல்லை. சீமானை போன்ற தமிழ் தேசியம் பேசுகிறவங்களோ பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வெறுமனே பெரியார் எதிர்ப்பு, அவ்வளோதான். வேற அதுக்கு மேலே அவங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம், அவ்வளோதான். திராவிடத்தை தான் நம்ம அழிச்சது, திராவிடத்தால் தான் நம்ம கீழே போனோம் அப்படின்னு சொல்கிற இந்த கும்பல் முழுக்க இந்த முன்னெடுப்புகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேகமாக வேலையை செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் நிறைய பேர் தோழர்கள் இருக்காங்க தமிழரசன் வழியை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஒரு அறிவியல் பூர்வமான இடதுசாரி தன்மையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி உள்ளுக்கூட பிடுங்கி போயிருக்காங்க, அமைப்பாக இல்லாமல் இருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் அது ஒரு வடிவம் எடுக்கும். அப்போ இவங்களோட முகத்திரையெல்லாம் முழுசாக கிளியும். தமிழ் தேசியம் சில பேர் வயிற்றை நிரப்புதுன்னு சொல்லுவாங்க. தமிழை வயிற்று பிழப்புக்காக தான் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் ஒரு எல்லாரும் வியாபாரம், இன்றைக்கி மார்க்கெட், அதுக்கான தேவை இருக்குது. அது கையில் எடுத்துருக்கிற இந்த நபர்கள் தான் சிக்கலானவங்க, ஆபத்தானவங்களாக இருக்காங்கன்றத வர காலம் புரிஞ்சுக்கல, வேறத்தால் இப்போ புரிஞ்சுக்கினாங்க, இளைஞர்களும் புரிஞ்சுக்கினாங்க. இது ஒரு அவங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கும். நன்றி தோழர். நன்றி.